டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். அமெரிக்கா சீனா இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு வணிக போர், பொருளாதார போர் இந்தியாவிலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இந்த போரின் ஊடாக அமெரிக்கா இந்துமா கடலில், குமரிக்கடலில் அது செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். நம்ம வெறுமனே நீங்கள் இந்தியா அமெரிக்கா சீனா இடையிலான ஒரு போராகவும், இந்திய பிரதமர் சென்று புதிய அதிபர் அனுரகுமார திசாநாயகா சந்திக்கிறார் என்பது மட்டும்தான் வெளியில் இருக்கக்கூடிய செய்திகள். ஆனால் இந்த செய்திகளுக்கு பின்னணியில் நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூகோள அரசியல், புவி அரசியல், ஜியோ பாலிட்டிக்ஸ் என்பது இங்கே தமிழ்நாட்டு பத்திரிகை ஊடகங்கள் எல்லாம் அது பற்றி விவாதிக்க வேண்டும். ஆனால் அவை எதுவுமே அவ்வாறு விவாதிக்கவில்லை. தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக ஈழப் பிரச்சனை குறித்தெல்லாம், இலங்கை பிரச்சனை குறித்தெல்லாம் நல்ல அறிவுடைய பெரிய மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் அது பற்றியெல்லாம் அவர்கள் பேசுவதே இல்லை. அவர்கள் கடந்த கால வரலாறுகள், கதைகள், கடந்த காலத்தில் அவர்கள் போய் செய்த சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் பெரிய பூதாகரமாக, நான் மட்டும் இல்லைன்னா அங்கே தலைவர் போராடி இருக்கவே மாட்டார் என்பதை போன்ற பிம்பங்களை எல்லாம் இங்கே கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தவிர இவர்கள் இன்னமும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதை பற்றி கிஞ்சித்தும் கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், திராவிட தேசம் பேசக்கூடியவர்கள், இலங்கையினுடைய விடுதலை போராட்டத்திற்காக பாடுபட்டவர்கள், 2009 வரையிலும் துள்ளி குதித்தவர்கள் எல்லாம் 2009 பிறகு பழங்கதைகளைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு போருக்கு பிந்தைய அந்த மக்களுக்கான நீதி பெற்றுத் தருவதில் எந்த விதமான அக்கறையும் இவர்களுக்கு இல்லை. காணாமல் அடிக்கப்பட்டவர்களை கண்டுபிடிப்பதற்கான எந்த அக்கறையும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் தமிழ்நாட்டில் அது குறித்து பேசவே தயங்குகிறார்கள். என்றால் 2009 இவர்கள் எல்லாம் ஏன் மௌனித்தார்கள் என்பது அதுதான் அந்த கேள்விக்கு பின்னணியில் ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன. உண்மையிலேயே அவர்கள் இன உணர்வோடு இருந்திருந்தார்கள் என்றால், நீங்கள் போருக்கு பிந்தைய பாதிப்பில் உண்டான மக்களை பற்றி கவலைப்படணுமா வேண்டாமா? 2 பேர் சண்டை நடக்குது, ஒரு பேரழிவு ஏற்பட்டு விட்டது. அந்த அழிவிலிருந்து முதலில் அவர்களை மீட்க வேண்டும். மீட்பதற்கு பிறகு மறுவாழ்வு தர வேண்டும். அந்த மறுவாழ்வு தர வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற இதை நோக்கித்தான் செல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு இயற்கையினுடைய விதி. ஆனால் இவர்கள் அப்படியெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்த்தா அதை பற்றி எதுவுமே இல்லை. இன்னமும் பழங்கதைகளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 2009 முள்ளிவாய்க்காலிலே, 2004 2015 நாங்கள் எல்லாம் சென்று இப்படி தான் எங்களோடு தொடர்பில் இருந்தார்கள், அந்த தலைவர்கள் எல்லாம் தொடர்பில் இருந்தார்கள் அப்படின்னு தான் இவர்கள் தங்கள் சுய பெருமையை, கதைகளை அளந்து கொண்டிருக்கிறார்களே தவிர இதற்கான செயல் திட்டத்தை யாரும் செய்யவில்லை. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இவர்கள் மறக்கடித்த, இவர்கள் முற்று முழுதுமாக 2009 அவர்கள் மூடி நினைத்தார்கள். எப்படி ராஜபக்சே 2009 அதை மூடி அப்படி ஒரு வரலாறு இங்கே இல்லை என்பதை உலகிற்கு பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ, அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யும் அளவிற்கு தான் 2009 வரைக்கும் துள்ளி குதித்த இங்கே திராவிட இயக்கங்களும், இங்கே தமிழ் தேசியர்கள் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாம் 2009 மௌனித்தார்கள். ஆனால் இயற்கையை எப்படி சும்மா விடாது இல்லைங்களா? மரம் சும்மா என்றாலும் காற்று விடாது இல்லைங்களா? நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அரசியல் பேரியக்கமாக நாம் தமிழர் கட்சியை முன்னெடுத்து இன்று மூலை முடுக்குகள் எல்லாம், இன்று இடுக்குகள் எல்லாம் ஈழப்போராட்டமும் தலைவர் குறித்தும் அவர் மிகப்பெரிய ஒரு வலிமையான சிந்தனைகளை விதைத்திருக்கிறார், உண்மைகளை விதைத்திருக்கிறார். அதன் விளைவாக 36 லட்சம் வாக்குகளை பெற்று 8.2 விழுக்காடு வாக்குகளை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியாக 14 அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக 14 ஆண்டுகளில் அவர்கள் இந்த பெருமையை பெற்றிருக்காங்க. ஆக இதுதான் பணி. நீங்கள் 2009 முன்னாடி நான் வரலாறு எழுதினேன், நான் தான் அங்கே போய் பல்பு வாங்கி கொடுத்தேன், நான் தான் அதை செஞ்சேன், நான் இல்லைன்னா அப்படிலாம் நடந்திருக்கு, அதெல்லாம் ரைட்டுங்க, செஞ்சீங்க. 2009 முந்தைய கதை. 2009 பிறகு உங்களுடைய செயல்பாடுகள் என்ன? பெரியாரியம் இல்லாத தமிழ் தேசியமா என்பதை தவிர 2009 பிறகு இவர்களுடைய தமிழ் தேசியம் என்பது நீர்த்து போன ஒன்றாக இருக்கிறது. பெரியார் இல்லாமல் தமிழ் தேசியம் பேசுவீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரியார் திடலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கருஞ்சட்டைக்காரர்களாக கேட்குறாங்க. தமிழ் தேசியத்திற்கு நேர் எதிரானவர் ஈவே ராமசாமி. அப்போ அவரை வைத்துக்கொண்டு நம்ம கட்டிச்சொத்துக்குள்ள பூனையை கட்டிக்கிட்டு நாங்கள் எப்படி தமிழ் தேசியம் செய்ய முடியும்? எனவே இதெல்லாம் தற்பொழுது விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த நரேந்திர மோடி அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் இப்போ போய் ஓடோடி சென்று அனுரகுமார திசாநாயகா பார்த்து ஒப்பந்தங்கள் போட்டார். குறிப்பாக ராணுவ ஒப்பந்தத்தை ஒன்று முதல்ல போட்டிருக்கார். இது மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த ராணுவ ஒப்பந்தம் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும், என்னென்ன விளைவுகள் எல்லாம் ஏற்படுத்தும் என்பது குறித்தெல்லாம் நம்ம இன்னும் ஆராய வேண்டியிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை படித்து பார்க்கணும். அது இல்லாமல் மின் உற்பத்தி என்கிற அந்த ஒப்பந்தங்களையும் போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒரு வளர்ச்சிக்காரன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஏன் இப்போது அக்கறை செலுத்து, குறிப்பாக எரிபொருள், விமானங்களுக்கும் கப்பல்களுக்கும் வாகனங்களுக்கு தேவையான எரிபொருளை குறைந்த விலையில் இந்தியா இலங்கைக்கு அளிப்பதாக ஒரு ஒப்பந்தம். இப்போ இந்த இடம் தான் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்கணும்.
குறிப்பாக நீங்கள் எரிபொருள் வந்து கொடுக்கறது அந்த இலங்கையினுடைய வாகனங்களுக்கு கொடுப்பது தவறில்லை. ஆனால் அதே வேளையில் இலங்கை எப்படிப்பட்ட ஒரு நாடாக இருக்குது அப்படின்னா, இன்று சீனா வந்து ஜிபவுட்டி என்கிற தீவில் தென்னாப்பிரிக்காவுடைய கொம்பு, அந்த ஹார்ன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா என்று சொல்வார்கள், ஆப்பிரிக்கா என்று சொல்வார்கள், த ஹார்ன் ஆஃப் ஆப்பிரிக்கா, ஆப்பிரிக்காவோட கொம்பு என்கிற அந்த இடத்துல ஜிபவுட்டி என்கிற இடத்துல தன்னுடைய இராணுவ தளத்தை முதலாக சீன வரலாற்றிலேயே முதலாக நாட்டுக்கு வெளியே அமைக்கப்பட்ட ஒரு தளம் அதுதான். அதற்கு நேர் கிழக்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி கடற்கரையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் டேகோ கார்சியா என்கிற ஒரு தீவில் பிரிட்டனும் அமெரிக்காவும் சேர்ந்து அந்த இடத்தில் இராணுவ தளத்தை அமைத்திருக்கிறது. முன்னதாக அமெரிக்கா திரிகோணமலையை கேட்டது, இலங்கையினுடைய திரிகோணமலையை அங்கே இராணுவ தளம் அமைப்பதற்காக கேட்டது. அப்பொழுதுதான் இந்திரா காந்தி அவர்கள் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்தபோது அதை அவ்வாறு நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வடக்கில் போராடி கொண்டிருந்த போராளி குழுக்களுக்கு ஆயுதம் மற்றும் பண உதவி செய்து பயிற்சிகளும் கொடுத்து அந்த போராட்டத்தை வலிமையாக்கினார். அதனால் அமெரிக்கா அங்கிருந்து விலகி சென்று டேகோ காக்காசியாவில் வந்து அவர்கள் வந்து இராணுவ தளத்தை அமைச்சாங்க. இப்போது அதுக்கு மேற்கே ஜிபவுட்டில் சீனா அமைத்திருக்கிறது. ஆக நல்லா பாருங்கள், அமெரிக்கா, பிரிட்டன், சீனா இந்த மூன்றும் இந்திய பெருங்கடலில் கன்னியாகுமரிக்கு 300 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது இந்திய பெருங்கடலில் ஏராளமான அளவு போர்க்கப்பல்கள், விமானங்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றன. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவேன் என்று சொன்ன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே இந்த டேகோ காக்காசியாவில் வந்து போர் விமானங்களை கொண்டு வந்து இறக்கிவிட்டார். போர்க்கப்பல்களும் ஆயத்தமாக இருக்கின்றன. அங்கிருந்து அவர்கள் ஈரானை தாக்குவது என்பது மிகவும் சுலபமான ஒன்று. ஆனால் இந்தியாவை கடந்துதான் அவர்கள் செல்ல வேண்டும். அவருடைய ராக்கெட் கூட, ஏவுகணை கூட இந்தியாவை கடந்துதான் செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறது. இலங்கையும் இந்தியாவும் அந்த இடைப்பட்ட நிலையில் தான் செல்ல வேண்டிய இருக்கிறது. ஆக அவர்கள் இந்தியாவுக்கும் இல்லாமல் நடுவில் வந்து நாங்கள் ஆப்பிரிக்காவும் தாண்டி ஈரானில் வந்து அட்டாக் பண்ண போகிறோம் என்று சொன்னாலும் கூட நமது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான ஒன்று. அப்பொழுது ஒருவேளை சீனா எதிர்விளைவை ஏற்படுத்தி அந்த டேகோ கார்சியா தீவின் மீது அது தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அந்த தீவில் பாதிப்பு ஏதும் ஏற்பட்டால் அப்பொழுது அமெரிக்கா, பிரிட்டனுக்கு இருக்கக்கூடிய தஞ்சமடையக்கூடிய ஒரே இடம் இலங்கை மற்றும் இந்தியா. ஆக இலங்கை மற்றும் இந்தியாவில் தான் அவர்கள் வந்து தஞ்சமடைய முடியும், அல்லது இங்கே தான் எரிபொருளை நிரப்பிக்கொள்ள முடியும் என்கிற நிலைமை. இப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரிய கொந்தளிப்பில் இந்துமா பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய குமரிக்கடல் இருக்கிறது. அங்கே அமெரிக்காவும் பிரிட்டனும் சைனாவும் 3 பேரும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இதற்கிடையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவேன் என்று ஒருபுறம் சொன்ன அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது பொருளாதார போரை தொடங்கியிருக்கிறார். சீனாவிலிருந்து வரக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் 150 விழுக்காடு 100 விழுக்காடு என்று அவர் விதிக்கிறார். அதற்கு போட்டியாக அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்குள் வரக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் சீனாவும் வரி விதித்திருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய வரி விதிப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் 50 விழுக்காடு வரியாக இருக்கு. ₹1 பொருள் ₹1.50 இன்னைக்கு. அப்போது பிரான்சில் உள்ள மக்கள்லாம் இப்பொழுது பரிதவிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. அதே போல் பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளிலிருந்து தான் வைன் ஏற்றுமதி 70 விழுக்காடு அமெரிக்காவிற்கு போகிறது. அவர்களும் மிகப்பெரிய வரி விதிப்பை தற்பொழுது உருவாக்கிட்டாங்க. இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவிற்கு எதிரான வரி விதிப்பை இப்பொழுது அதிகரித்திருக்கிறது. இதனால் அமெரிக்காவில் உள்ள மக்களும் பெருமளவில் பாதிக்கப்பட போகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூகோள அரசியல், புவி அரசியல் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தான் நரேந்திர மோடி அவர்கள் அனுரகுமார திசநாயகாவை சென்று அவர் வந்து சந்தித்து பேசுகிறார், இந்த ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறார். இதற்கிடையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கருணா, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையான் ஆகிய இருவரும் ஒன்றிணைகிறார்கள். நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு இருவருமே இயக்கத்தை காட்டி கொடுத்தவர்கள் என்பது உலகறிந்த ஒன்று. அவர்கள் இன்று யோக்கிய சிகாமணிகள் போல ஒன்று சேர்வது எதற்காக இப்பொழுது ஒன்று சேர்கிறார்கள்? அவர்கள் தலைவரை வந்து அடையாளம் காட்டியதாக சொல்கிறார்கள். அதற்கு பிறகு தலைவருடைய இந்த மறைவை வந்து அதிகாரப்பூர்வமாக மே அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் அறிவிக்கப் போவதாகவும் ஒரு ஒட்டுமொத்தமாக ஈழத்தமிழர்களுடைய ஒரு குழு அவர்கள் தற்பொழுது ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. இதனூடாக இவர்கள் சொல்ல வருவது என்னவென்றால், தலைவர் இல்லை என்பது உறுதியாகிவிட்ட காரணத்தினால் அதற்கடுத்து இந்த ஒட்டுமொத்தமான உலகில் உள்ள இந்த அரசியல் ரீதியான போராட்டத்திற்கு ஒரு தலைமையை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு புதிய அமைப்பை இவர்கள் உருவாக்குவதற்கான ஒரு உள்ளடி முயற்சியாகத்தான் இதை வந்து அரசியல் ரீதியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி இவர்கள் உருவாக்கும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா அவர்களுக்கு, பிள்ளையான் அல்லது கருணா போன்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் இந்தியா வந்து பிரதமர் நரேந்திர மோடி போவதற்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் இப்படி ஒரு முடிவை கருணாவும் பிள்ளையானும் இணைந்து பேசுகிறாங்க. நரேந்திர மோடி சென்று விட்டு வந்ததுக்கு பிறகு பிள்ளையான் கைது செய்யப்படுகிறார். எனவே அனுரகுமார திசநாயகாவும் இந்த அரசியல், நுண்ணரசியலை மிக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையில் தமிழ்நாடு என்பதுதான் தற்பொழுது இந்திய அரசுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஷீல்டு என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரண். காரணம், தமிழ்நாடு தான் கடைசியாக இருக்குது. அதுக்கு நேர் தெற்கே வந்து இலங்கை, அதற்கு பிறகு
தென்கிழக்கில் இலங்கை, அதற்கு நேரே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், இந்த பக்கம் சீனா என்று அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோருமே காலுக்கடியில் அமர்ந்திருக்கிறார்கள். தலைக்கு மேலே சீனாவும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அதுக்கு மேலே ரஷ்யா இருக்குது. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த தென்கிழக்கு ஆசியாவில், குறிப்பாக குமரிக்கடலில் மிகப்பெரிய கொந்தளிப்பை இந்த அரசியல், நுண்ணரசியல், புவியரசியல் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொண்டு இந்த பார்வையில் பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசியம் என்று வலுவடைந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை இந்திய அரசு தமிழ் தேசியர்களைத்தான் இவர்கள் நம்பி அரசியல் செய்ய முடியும் என்பதுதான் உண்மை நிலவரம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். தமிழ்நாட்டில் அனல் பறக்க வைக்கும் 5 கட்சிகள், வெல்லப்போவது யார்? டிஎன்டிவி தமிழ் ஊடகம் வழங்கும் தேர்தல் சதுரங்கம் 2026.